கொஞ்ச நாள் நான் பழைய மூடுக்கு போனதுக்கு என்னடா அப்படி ஓயிட்டடி? ரெட் டிராகன் ஒரே சரியா அவன் தான் சொல்றான்ல, அவன் அம்மா அனுப்பிட்டேன்னு அவன் தான் தப்பி பார்த்து சொல்லியிருப்பான்ல. அப்படி என்னடா கொஞ்ச நாள் அஜித்தின் ஃபவர் இருக்க கூட மாட்டீங்க. ரெட் டிராகனா இருந்தா தான் உங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. ஒருபோதும் ஆர்குமெண்ட்ஸ் அண்ணாத்த இப்படி எல்லாத்தையும் அடிச்சு அனுப்பி விட்டீங்கன்னா அப்புறம் யாரதான் நம்ம செய்யாதீர்கள். ஏனென்றால் கழுதை ஒருபோதும் தான் நம்பியதை எண்ணியதை திருத்திக் கொள்ளாது. எவ்வளவு சொன்னாலும் கேட்காது. அதை கேட்கின்ற அளவிற்கு நாம் ஏதேனும் சொல்லி அதை கோபப்படுத்தி விட்டால் நம்மை உதைக்காமல் நம்மை கஷ்டப்படுத்தாமல் விடாது. அதனால் கழுதைகளோடு உறவு கொண்டாடுவதும் கழுதைகள் போல எண்ணம் கொண்டவர்களோடு நாம் வாதாடுவதும் தவிர்த்து கொள்ளவே. கழுதையோடு ஒருபோதும் ஆர்குமெண்ட் செய்யாதீர்கள். டேய் ஜாக்காஸ் பிங்க்மேன் போயிட்டானா? அவன் அப்பதே இருந்தா கழுதைன்னு சொல்லுவங்க மட்டும் ஓடிட்டான். அதுன்னு அவ்வளவு பெரிய கெட்ட வார்த்தை என்ன? பாருங்களேன் அவனுக்கு அண்ணாத்தா பாருங்களேன் அவனுக்கு வெக்கமான சூடு சொரணம் இருக்குது. விஜய் ரசிகரா இருந்துகிட்டு பரவாயில்ல. நீங்க அவன் வந்து கேள்வி கேட்கறாங்க பதில் சொல்ல போனா யாருன்னா ரெட் டிராகன் அப்படின்னு சொல்லி வம்பிழுத்து கெட்ட வார்த்தை பேச விடுறான். அவன் எப்பவுமே அதை கேட்காம போகிறான். இதான் சாக்குன்னு ஒண்ணு இவரு அங்க போயிட்டு இவங்க கிட்ட முட்டு கொடுங்க. ஏண்டா டே ரெட் டிராகனே நான் ஒண்ணு அந்த பொண்ணு ஸ்பேஸ்ல பாத்தேன்டா வாயமுடுறானே எல்லாம் வந்து இல்ல கபிலன் ப்ரோ அவன் போனதுக்கு அப்புறம் நீங்க ஒரு ஆடியோ போட்டீங்களா? ஆள்லாத கடையில தீ ஏத்திருக்கீங்க. ஏங்க பின்னங்க இப்ப என்ன இருந்தாலும் எல்லாரும் ஒரே கெட்ட வார்த்தை பேச போறோம். அது ஒரு ரெக்கார்டிங் வைஸா பேசிட்டு போட்டோம். என்னப்ப அதுக்குதான் எடுத்து வச்சேன். ஆக்சுவலி ஸ்பேஸோட ஆரம்பத்துலதான் இதை போடணும்னு இருந்தேன். சரி வந்த உடனே எடுத்த உடனே என்ன எது ஒரே காது ஃபுல்லா அவிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்களே அப்படின்ட்டு தான் நான் நடுவில் எங்கேயாச்சும் அவனா வருவான். இல்ல கபிலம் ப்ரோ அது அதுல ஃப்ளோ கொஞ்சம் அப்படியே நின்னு வர மாதிரி சிடி சக்கா வர மாதிரி இன்னும் கொஞ்சம் வேற ஏதாவது கரெக்டா வருதா பாருங்க. அண்ணாத்தா வாட்ஸ்அப்ல போட்டு இந்த -1 -2 அப்படின்னு சொல்லிட்டு போடுவாங்கல்ல, அதை ட்ரை பண்ணி பாருங்க, ஸ்லோவா வரும். இல்ல அது ஓகேங்க. அவருக்கு என்னன்னா நடுவில் ஃப்ளோ நடுவில் நிக்குதுன்றாரு அசோக் சார். கரெக்ட். அந்த இடத்துல அது பார்த்து படிக்குது அந்த புண்ணை நல்லா தெரியுது. அசோக் சார் இதை நான் வந்து ஏஐல வந்து போட்டு ஏஐ ஆடியோல போட்டு இன்னும் ஒரு 30 வார்த்தை மானே தேனே பொன்மானே 4 வார்த்தை சேர்த்து போட்டு பனையூர் தற்குறி அந்த மாதிரி வார்த்தையெல்லாம் சேர்த்து போட்டு ஏஐல போட்டு பண்ணுவோமா? எப்படி இருக்கு ஐடியா? போடுங்க கபிலம் ப்ரோ, ஒன்றும் தப்பு இல்லை. 4 பேருக்கு நல்லது செய்யலாம், எதுவுமே தப்பு இல்லை. எதுவுமே தப்பு இல்லை. அசோக் ப்ரோ நம்மதான் பெரிய ரீயூனியன் ஐட்டம் ஜிப்சி ப்ரோ. வேற யாராவது இருந்தா வாங்கப்பா. எப்போ முடியும்னு வெயிட் பண்றேன், நீங்க வேற வந்து ஏத்தி விடுறீங்க. கண்ணாடி மாதிரி தான்ப்பா நம்ம ஸ்பேஸ். நீ நல்லதா பேசுனீன்னா நல்லதா பேசுவோம், நாகரிகமா பேசுனா நாகரிகமா பேசுவோம், இல்ல கெட்ட வார்த்தை அபியூஸ் பண்ணி பேசுனா அப்படிதான் பேசும், உழுவும். அப்படிதான் உழுவும் வார்த்தை நம்ம ஸ்பேஸ். கபிலன் ப்ரோ ரொம்ப தேங்க்ஸ். அபியூஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. ஏங்க இது என்ன சிக்கன் பிரியாணி சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுன்ட்டு நம்ம போயிட்டு சிக்கன் பிரியாணி ரொம்ப ஜாலியா இருந்தது. பழைய மாதிரி ஆரம்பிச்சு வச்சிட்டீங்க. டேய் நீ பேசாதடா, நீ வாயமுடுறா. நீ பேசாத, பேச கூடாது. அஜித்தன் பேசலாம்ல. நீ வாயமுடுறா, நீ பேசாத. இப்படியே வர வளர்ந்து பாகுபலிக்கு ஒரு எட்டப்ப மாதிரி, பாகுபலிக்கு ஒரு கட்டப்பா மாதிரி இவன் ஒரு எட்டப்பா. இங்க முதல்ல கண்ணு முன்னாடி எல்லாரும் குத்துனீங்கடா. அசோக் குமார் நாங்க அப்படி என்னங்க பண்ணேன்? சொல்லுங்க அசோக் குமார். ப்ரோ கேக்குதா ப்ரோ? கபிலன் ப்ரோ சொல்லுங்க அசோக் குமார். ப்ரோ அதான் இன்னைக்கு நிறைய பார்த்துன்றேன். அதுல 96ல வந்து ஒரு சம்பவம் பண்ணிருக்காரு. அதுல மூவ் பண்ணார் வின் பண்ணிருக்காரு ப்ரோ. அது எப்படி அது டைரக்டா சப்போர்ட் கொடுத்ததா இல்ல இன்டைரக்டா மூவ் பண்ணார் வின் பண்ணதா? இல்ல டைரக்டாவே மூவ் பண்ணார் சப்போர்ட். அது மூவ் பண்ணார் சப்போர்ட். இந்த ஆதவுக்கு ஏதாவது தெரியுமா? அந்த நேரத்துல அவன் குஞ்சுமணி பிடிச்சி உட்காந்து ஒண்ணு கடிக்க கூட சரியா தெரியாது. அப்ப அதை வரைக்கும் மேட்ரு என்னன்னா, அப்ப வந்து பண்ணணும் எது பண்ணணும், ஆனா அவர் என்ன பண்ணணும்னு சொல்லி முடிவு பண்ணது வந்து என்னன்னா, அப்ப டிஸ்கஷனுக்கு ஷோ வந்து தலைவர் ரொம்ப க்ளோஸ் அப்படின்னால தலைவர்கிட்ட வந்து ஷோ வந்து இல்ல ரஜினி இந்த மாதிரின்னு சொல்லி அவர் சில விஷயங்களை சொன்னார். இவர் என்ன பண்ணாருன்னா, தமிழ் மாநில காங்கிரஸ் மூப்பனாருக்கு என்னுடைய ஆதரவுன்னு சொல்லி கொடுத்துட்டார்.
டைரக்டா மூப்பனாரு சப்போர்ட். அதுக்கப்புறம் மூப்பனார் அவர் என்ன பண்ணாருன்னா திமுக கூட போய் கூட்டணி வச்சார். தலைவர் இங்க சொல்லிட்டு அவர் அமெரிக்கா கிளம்பி போயிட்டார். அவர் பொதுவாக ஒரு படம் ஷூட் முடிஞ்சிடுச்சுன்னா ஒன்று இமயமலை கிளம்புவார், இல்லைன்னா அமெரிக்கா போயிடுவார், ஃபாரின் போயிடுவார். போயிட்டு ஒரு வாரம் கழிச்சு தான் வருவார். அதுதான் அவர் போயிட்டு வரும்போது அது வேற மாதிரி திரும்பிடுச்சு. சரி ஓகே அமைதியாக விட்டார். அதுக்கு நடுவில் வந்து இன்டர்வியூலாம் கொடுத்துருந்தாரு. அதை நீங்கள் இன்னைக்கு எல்லாம் பார்த்துருப்பீங்க. ரஜினி ரசிகர்கள் இறக்குன அந்த இன்டர்வியூ பார்த்துருப்பீங்க. இன்டர்வியூ கீழே இருக்கிறவங்க ஒருத்தவங்க கையை பிடிச்சி இந்த பின்னாடி ஏசி இருக்கு இல்லையா, அந்த இன்டர்வியூ சொல்கிறேன். அந்த கட்டம் வந்து உச்சகட்டங்க. தமிழ்நாட்டில் பெரிய உச்சகட்டம். கிட்டத்தட்ட ஒயிட் வாஷ் ஆயிருக்கு அந்த டைம்ல. அதி கம்மியான ஓட்டு வாங்கினது அதுதான் வரலாறு. அதிமுக கம்மியான ஓட்டு வாங்கின வரலாறு அதுதான். மொத்தமே 4 பேர் ஜெயிச்சிருக்காங்க அந்த டைம்ல. அதான் சொல்றேன், வாஷ் அவுட், மொத்தமா வாஷ் அவுட். அதுல வந்து தலைவரோட இம்பாக்ட் அதிகம். கரெக்டா? மெயினே அதாங்க. 96ல மெயினே அவரு தாங்க. ஏங்க அந்த டைம்ல அதெல்லாம் இந்த ஆதவு தெரியாதா? அதெல்லாம் தெரியுங்க. அந்த கம்யூனிட்டி பேருக்கு தெரியுங்க. அந்த கம்யூனிட்டி திருட்டு கம்யூனிட்டி பேருக்கு தெரியுங்க. தெரிஞ்சு என்னன்னா அப்பதான் சீண்டி பாக்குறது. அப்படியே சீண்டி விட்டு அப்படியே பல்லு பிடிச்சி பாக்குறது. அப்பதான் நம்ம வந்து அவனை பத்தி பிங்க் பேன் மறுபடியும் வந்துட்டான். சாரி பிங்க் பேன் மறுபடியும் வந்திருக்கான். கேக்குதா கபிலன்? கேக்குது சபரி. என்னங்க கடைய போட்டா என்னாச்சு? இல்ல அது ஒரு வேற மேட்ரு. நானும் வரணும் தான். அதை 2 அப்போ இப்போதான் வந்து வந்தேன். 96 ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டரு. என் அண்ணா வந்து இப்போ ஒருத்த வந்து ஹையஸ்ட் இன்கம் டேக்ஸ் பேயரு. ரஜினி வந்து ஓப்பனா சொல்லுவாரு, நான் கருப்பு பணம் வாங்கியிருக்கேன், சினிமாவில் வந்து எல்லாருமே வாங்குவாங்க, ஆனா அதை நான் குறைச்சிருக்கேன். அதுக்கப்புறம் நான் நிறைய அந்த படப்படன்னு பேசுற அந்த வீடியோல இல்ல ஒரு நிமிஷம் இதுல நான் சொல்லிடுறேன். இருங்க அசோக்குமார் ஒரு நிமிஷம். அதுல தலைவர் படப்படன்னு பேசுவாரு. அதுல நல்ல சில வார்த்தைகளுக்கு சரியா உங்க காதுக்கு சரியா இந்த விழாது. அப்ப அவர் ப சிதம்பரம் சொல்லி ஒரு வார்த்தை ஒண்ணு சொல்லுவாரு. ராஜ்மோகன் அந்த நேரத்துல இந்த மாதிரி கருப்பு பணம் வாங்குறதுனால எங்க கருப்பு பணம் அதிகமா ஃபார்ம் ஆகுது அப்படின்றத அவங்க தலைவருக்கு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த விஷயங்கள்லாம் அவர் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவர் சொல்லுவாரு, புத்தி வந்து நான் வந்து கம்மி பண்ணி அப்படி கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா கம்மி பண்ணி இப்போ டோட்டலா இன்கம் டேக்ஸ்ல ஹையஸ்ட் பேயர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வேணா போய் செக் பண்ணிக்கோங்க. அதுவும் உங்க மக்களை சொல்லல, ஜெயலலிதா நீங்க போய் செக் பண்ணிக்கோங்க. ஜெயலலிதா வந்து அந்த டைம்ல வந்து ஓப்பனா எதிர்த்திருப்பாரு. அதே மாதிரி ஜெயலலிதாக்கு ஆதரவு கொடுத்து உதயசூரியனுக்கு ஓட்டு போட்டோன்னு ஒருத்தர் சொல்றாங்க. ஆதவர்ஜனாக்கு அரசியலும் தெரியாது, தமிழும் தெரியாது, தமிழும் ஒண்ணுங்க பேச தெரியாது. இதுல ஒரு முக்கியமான மேட்ரு ஒண்ணு இருக்கு. என்னன்னா ஒண்ணு சொல்லுவானுங்க, 96ல வந்து இந்த மாதிரி ஆச்சு. நல்லா கவனிச்சிங்க. 95ல தலைவரை ஒரு தடவை பிரதமர் பார்க்கல, 2 தடவை பிரதமர் பார்த்தார். 2 தடவை. தடவை வந்து இந்த எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி இருக்காரு இல்லையா, அந்த முடி இந்த பக்கம் இப்படி வழிச்சு வச்சு சீவிருப்பாரு ஓனரு. எம்ஜிஆர் சிலை திருப்பி விழால முடி யார் வாஜ்பாயா ப்ரோ? அந்த டைம்ல யார் வாஜ்பாயா? ஏங்க நரசிம்மராவ் அவங்க அப்ப நரசிம்மராவ் அவங்க முதலமைச்சர். அப்ப நான் சொல்றது இங்க தமிழ்நாட்டுல எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி சாப்பிட அந்த எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி ஓனர் பேர் என்ன, இப்படி முடி இங்க இருந்து வழிச்சு இப்படி வச்சிருப்பாரு. தெரியல இந்த ஒரு 2020 கூட ஒரு எம்ஜிஆர் சிலை ஒரு காலேஜ்ல ஓபன் பண்ணும்போது தலைவர் தான் போய் திறந்து வச்சுட்டு வந்தார். அவரும் இன்னொருத்தர் 2 பேரும் உங்களுக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் சொல்றேன். அங்கதான் டிஆர் பால் சொல்றீங்களா? டிஆர் பால் இல்ல ப்ரோ. கபிலன் உங்களுக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் சொல்றேன். எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியில தான் விஜய் வந்து டாக்டரேட் பட்டம் வாங்கினார். என்னன்னா இதுல 2 தடவை நரசிம்மராவ் தலைவரை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்து பேசினாரு. அப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் வந்து 1.5 மணி நேரம் 1 மணி நேரம் போச்சு. 2வது தடவை பேசும்போது 1.5 மணி நேரம். அவ்வளோ சொல்லியும் அவங்க என்ன டார்கெட்னா, சென்ட்ரல் அங்க இருந்த காங்கிரஸ் என்ன பிளான் பண்ணாங்கன்னா, இது ஃபேக்ட் மக்களே, இது சம்பந்தப்பட்ட அந்த கூட்டிட்டு போனாங்க இல்லையா, அவரும் சொல்லியிருக்காரு, திருநாகரசும் சொல்லியிருக்காரு. திருநாகரசு யாருன்னு தெரியுமா இருக்காது? திருநாகரசு ஒரு காலத்துல ஏடிஎம்கே அந்த அம்மாவுக்கு இவங்களுக்கு தெரியும். அவரும் சொல்லியிருக்கிறாரு. வேணா கராத்தே தியாகராஜன் இருக்காப்புல, போய் அவரையும் கேட்டுங்க. என்னன்னா தமிழ்நாட்டுல அதிமுக திமுக ஒழிக்கிறதுக்கு இதுதான் சரியான நேரம். நீங்க ஜஸ்ட் மட்டும் சொல்லுங்க, பணம் இந்த இது எல்லாத்தையும் நம்ம பாத்துக்கலாம், நீங்க சும்மா நில்லுங்க, நீங்க தான் சிஎம், திமுக அதிமுக ஒழிச்சு கட்டிடலாம், நீங்க சொல்லுங்க அப்படின்னாங்க. என்னென்னமோ பிரெயின் வாஷ் பண்ணி பார்த்தேன், தலைவன் மசியவே இல்லை. சிம்பிளா இன்னைக்கு சொன்னதான், லீலா பேலஸ்ல சொன்ன மாதிரி தான், என் பிளட்ல இல்லை, என் பிளட்ல கிடையாது.
இந்த இந்த அரசியல் இந்த இது அது என் பிளட்டில் இந்த பதவி ஆசை அது எனக்கு பிளட்லே கிடையாது, நான் வேற, என்னை விட்டுருங்க அப்படின்ட்டு தான் நான் ஆதரவு மட்டும் தெரிவிக்கிறேன்னு சொல்லிட்டு வந்துட்டார். வேணும்னா நான் ஆதரவு தெரிவிக்கிறேன், ஓகே ரைட், ஆதரவு தெரிவிச்சார். எதுக்கு? தமிழ்நாடு மாநில காங்கிரஸ் மூப்பனார் மேல எல்லாருக்கும் பெரிய மதிப்பு இருக்கு. மூப்பனார் யாருன்னு இன்னைக்கு இருக்கிற விஜய் ரசிகர்களுக்கு யாருக்கா தெரியுமா? மூப்பனார் பையன் யாருன்னா இன்னைக்கு இருக்கிற விஜய் ரசிகர்களுக்கு யாருக்கா தெரியுமா? மூப்பனார் எப்பேற்பட்ட ஆளுன்னு தெரியுமா? தெரியாது. இது வரைக்கும் விஜய் வாயில மூப்பனார்னு வாயில வந்திருக்கா? அவரோட ஒரிஜினல் பேர் என்னன்னு கூட தெரியாது, மூப்பனாரே தெரியாது, அவர் ஒரிஜினல் பேர். அவர் எவ்வளவு பெரிய கையினா தெரியுமா? மூப்பனார் எவ்வளவு பெரிய கையினா உங்களுக்கு தெரியுமா? சைக்கிள் சின்னம் தானே ப்ரோ அது? அந்த அதுலயே ஒண்ணு மேட்ரு. என்டிடிவி இந்தியா டுடே போய் கேட்டுச்சு, ஏங்க நீங்க சைக்கிள் சின்னத்துல நிக்கிறீங்க, என்னங்க இந்த மாதிரி ரஜினியை முன்னிறுத்தி நீங்க தேர்தல் நிக்கிறீங்களே, வீடியோ கூட இருக்கு, யூடியூப்ல இருக்கு, மூப்பனார் சொல்லியிருக்காரு. அதுல சொல்லுவார், ஏங்க இது எங்க கட்சி கிடையாதுங்க, ரஜினி கட்சி தாங்க, அவரு கட்சி தாங்க. அது ஓப்பனா மூப்பனார் சொன்னது, இல்லன்னு சொல்ல முடியுமா? இந்தியா டுடேல என்டிடிவில இந்தியா டுடேல அன்னைக்கு கொடுத்த ரிப்போர்ட் வேணா எடுத்து காட்டுறேன். இது எங்க கட்சி கிடையாதுங்க, இது அவரு கட்சிங்க. அண்ணாமலை படம் வந்துச்சு, அசோக்குமார் ரெக்க கட்டி பறக்குதையே அண்ணாமலை சைக்கிள், ஒத்த சைக்கிள் எலெக்ஷனை ஸ்வீப் பண்ணிச்சு. அவர் தேர்தல் பிரச்சாரத்தில் வண்டியில் இப்படி ஏறி உட்காரு, மூப்பனார் ஏறி உட்காரு. இந்த சேனல்ல பேட்டி எடுக்கிறாங்க இல்லையா, போய் இப்போ அரசியல்வாதிகளை பேட்டி எடுக்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி பேட்டி எடுப்பாங்க. அவர் தான் சொன்னார், மூப்பனாரையா தான் சொன்னார். ஏங்க எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குங்க, அந்த டைம் எனக்கு எங்க அப்பா டியூட்டி புதிய தலைமுறையில பேட்டி கூட இருக்கு கபலம் ப்ரோ. டியூட்டில லீவுங்க, எங்க அப்பாவுக்கு டியூட்டில இல்லைங்க. அன்னைக்கு வந்து 7 மணிக்கு பரபரப்பா ஓடுது, தமிழ்நாடு முழுக்க பரபரப்பா போடுது. ஒரு 7 மணி இருக்குன்னு நினைக்கிறேன். எங்க அப்பா எல்லாம் உட்காந்துருக்கிற டீம்ல உட்காந்துருக்கிற, என்னெல்லாம் சத்தம் போட வாய்மறா அப்படின்ட்டு அவ்வளவு கோபப்பட்டு நான் பார்த்ததுல. பரபரப்பா இருக்கு. எது? தமிழ் மாநில காங்கிரஸ் திமுக கூட்டணி வைக்கும் போது DD1ல இந்த பக்கம் ரஜினி போட்டோ பறக்குது, பட்டி தொட்டிலாம் தெரிக்குது. இத்தனைக்கும் அவர் அரசியலுக்கு வரல, வாய்ஸ் தான் விட்டாரு. ஒத்த பேட்டி, ஒரே ஒரு பேட்டி. இப்ப பாக்குற கூட்டம் ஒண்ணுமே இல்ல. கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க, மூப்பனாருக்கு போட்ட மாநாட்டில் அந்த கூட்டத்தை இப்ப நான் இந்த ஒரு 2-3 கிளிப்ஸ் இருக்கு. ஒரே பெரிய மேடை, சோஃபா செட்டு போட்டிருப்பாங்க, தலைவர் ஒயிட் அண்ட் ஒயிட்ல வெள்ளை தாடியோட கருப்பு முடியோட இந்த பக்கம் லெஃப்ட் சைட்ல உட்காந்துருப்பாரு, நடுவில் கலைஞர் உட்காந்துருப்பாரு, அண்ணன் மூப்பனார் உட்காந்துருப்பாரு, சரி இன்னண்ட மூப்பனார் உட்காந்துருப்பாரு, அண்ணன் கலைஞர் உட்காந்துருப்பாரு. வீடியோ இருக்கு பாருங்க. அதெல்லாம் ஆட்சி முடிச்சதுக்கு அப்புறம் கூப்பிட்டு வச்சு ஒரு பாராட்டு விழா மாதிரி ஒண்ணு எடுத்தாங்க, ஒரு அந்த கூட்டணி விழா மாதிரி. அதுல வந்து கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தலைவர் இன்வைட் பண்ணாங்க. தலைவர் வந்து அப்படி உட்காந்தாரு. இது தமிழ்நாடு மட்டும். இப்ப நான் சொல்றது, நான் இன்னும் ஆந்திராலாம் பாக்கி இருக்கு. என்ன, சந்திரபாபு நாயுடு NTR கட்சியில பஞ்சாயத்து வந்தது, சட்டசபையில உள்ள போய் பஞ்சாயத்து பண்ணிட்டு வந்தது, அதெல்லாம் ஒண்ணு இருக்கு. நான் தமிழ்நாடு மட்டும் தான் இப்ப சொல்லிட்டு இருக்கிறேன். தெரிஞ்சிருக்கியா யாரு? அவர் நினைச்சா கன்னியாகுமரியிலிருந்து கல்வி வரைக்கும் சரி, இல்ல சிங்கப்பூரும் சரி, மலேசியா பிரதமரும் சரி, ஒரு நிமிஷத்துல கால் பண்ணி பேச முடியும். கெப்பாசிட்டி இருக்கு, கெப்பாசிட்டி. ஆனா என்னைக்குமே தன் சூழ்நிலை பயன்படுத்தாதே, அவ்வளவுதான். பயன்படுத்தினது சரி. சரி, மறுபடியும் வந்து கொடுக்க. யார் பேசுறீங்க? அபியூஸ் பண்ணாம வந்து இப்போ ஒன்றதான் வாங்க நீ போய் ரெட் டிராகன்ஸ் இப்ப போய் கடிச்சுனா, பிக்மேன் ரெட் டிராகன்ஸ் இப்ப போய் கடிச்சுனா அவன் பதிலுக்கு என்ன பண்ணுவான்னா, நீ கடிச்சுனா அவன் பல்லதான் உடச்சு விடுவான். அடுத்தது அவனை ட்ரிகர் பண்ணாம இங்க என்ன கேட்க வந்தியோ அதை பேசு. இல்ல மூப்பனார் பத்தி பேசும்போது, மூப்பனார் வந்து பிரதமர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருந்துச்சு. இல்ல கேளு, சபரி சொல்லுவான் அந்த ஹிஸ்டரி. என்ன சபரி, அப்ப ஏன் ஆதரவு தெரிவிக்கல கருணாநிதி வந்து மூப்பனாருக்கு? அது தெரியும். இல்ல மூப்பனார் வந்து பிரதமர் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்பு இருந்துச்சுல, அப்ப கருணாநிதி நீ எதுவும் பேசாத, இரு அவனே பேசட்டும். நீ பேசுறா. பேசிட்டேன்டா, கேக்கலையா? அதான்டா ஒரு கேள்வி கேட்டார்ல, பதில் சொல்றான் மயிறு. அதான்டா பேசிட்டேன்டா, நான் ஒரு கேள்வி கேட்டேன்ல மயிறு. சொல்றதுக்கு நீ ஏன்டா மயிறு,
நீ பதில் சொல்டா லவடிக்கு வேற அபியூஸ் பண்ணனா நானும் திருப்பி அபியூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவேன். அப்ப ஒழுங்கா நானே பேசியா பேசுவேன். இருங்க, இருங்க, யாரும் பேசல. இப்ப எல்லாரும் மைக் ஆஃப் பண்ணுங்க. யாரா ட்ரிகர் மூப்பனார் ஆவறீங்க? பத்தி நீ இப்ப பேசுற. இங்க யாரா பாரு, ட்ரிகர் ஒரு ஆவறீங்க? நிமிஷம் டைம், ஒரு நிமிஷம் எல்லாம் கம்முன்னு இருப்போம். மூப்பனார் வரலாறு பத்தி நீ பேசலன்னா நீ ஒரு பொட்டை. இப்பதான்டா கேட்டேன், கேள்வி கேட்டேன். மூவ் பண்ணாரு யார் ஃபர்ஸ்ட்? நீ சொல்லு, யார் மூவ் பண்ணாருன்னு ஃபர்ஸ்ட் யார் சொல்லு? எந்த கட்சியில இருந்தாருன்னு சொல்லு. அவரு நீ சொல்லலாம், அவனை பதில் சொல்ல விட்டு இல்ல, அப்படியே நீ இல்ல, அதுல நான் வந்து கண்டிக்காம பாக்கியா? அவர் எந்த கட்சியில இருந்தாருன்னு சொல்லு. ரெட் டிராகன் சொல்லு. கபிலன் அவன் ஒரு நிமிஷம் டைம் கொடுங்க. அந்த பொட்டை தான் பதில் சொல்றான்னு பாப்போம். அதான்டா போட்ட, நான் சொல்றேன் போட்ட, நீ சொல்லு. இப்ப அவர் வந்து காங்கிரஸ் கட்சியில இருந்தாரு, இப்ப நீ சொல்லு. ஒரே நேரத்துல ரெண்டு பேர் தப்பா வந்திருக்கீங்களா? அதான்டா காங்கிரஸ் கட்சியில இருந்தாரு போட்ட, இப்ப நீ சொல்லு. எந்த ஏய், கட்சியில ஒரே நேரத்துல ரெண்டு பேர் இருந்தாரு? தப்பு போறீங்க. ஒரு நிமிஷம் இருடா. வந்தா மொத்தமா வருவானுங்க, எல்லாம் அவன வர மாட்டானு. வேற கபிலன் யார் அபியூஸ் பண்ற ஸ்டார்ட் பண்ணா? நீயே சொல்லு. யார் இப்ப ஸ்டார்ட் பண்ண அபியூஸ் பண்றதுக்கு? அவங்களோட கேவலமா பேசிட்டோம். இல்ல, இல்ல, கபிலன், ஒரு நிமிஷம் இராண்டா, மைக்ல இராண்டா. டிவிகே ப்ரோ இருங்க. கபிலன், நீ ஹோஸ்ட், நீயே சொல்லு. யார் இப்ப அபியூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணது? யார் பண்ணா? யார் பண்ண? நீயே சொல்லு. நீ தான ஹோஸ்ட், நீ சொல்லு. நானும் ஸ்டார்ட் பண்ணுவேன் அபியூஸ் பண்றதுக்கு. சரியா? ஒழுங்கா பேசினா ஒழுங்கா பேசணும். ஓகேவா? அபியூஸ் பண்ண நானும் அபியூஸ் பண்ணுவேன். கெட்ட வார்த்தைக்கு அகராதியே போடுவானுங்க ப்ரோ அந்த கேங்கு. ரெண்டு பேரும் ஜாயிண்ட் போட்டுங்க ப்ரோ. ஏய் கபிலா, ஜாயிண்ட் எல்லாம் அடிக்க மாட்டேன். ஆம்பளையா இருந்தா சீமானு விஜய் அவங்க விஜய் ரஜினிகாந்த் எவ்வளவு கேவலமா பேசிருக்காங்க. டேய் கள்ளக்காதலா, நான் எதுக்குடா நடுராத்திரில நான் எதுக்குடா சுடுகாட்டுக்கு போனேன்? நான் எதுக்கு நாம் தமிழை பத்தி பேசுறேன்? நான் எதுக்கு அவங்களோட கேவலமா நாங்க பேசல. இருங்க. இப்ப எதுக்கு நான் வந்து சம்பந்தமே இல்லாம மத்த கட்சிக்காரனை போய் நான் என்ன மயிருக்கு திட்டுறேன்? கட்சி ஆரம்பிச்சு உட்காந்து நீ உண்மையான ரஜினி ரசிகன் தானே? அப்ப நீ எங்களை கேள்வி கேட்கல. நீ உண்மையான விஜய் ரசிகனா இருந்தா எங்க பிஜேபி கண்டிச்சு சிலிண்டர் விலை ஏறி போச்சு, பெட்ரோல் விலை உட்காந்து மாதம் ஏறுறாங்க. எங்க நீ பிஜேபி கண்டிச்சு ட்வீட் போடுறா, பேசுறா பாப்போம். அத நான் பிஜேபி பேசல, நான் போடுவேன்டா. நான் போய் சண்டை போடுவேன். அண்ணனை பேச சொல்றேன். இல்லையா விஜய் தைரியமான ஆம்பளையா இல்லையா? சொல்லு. ஆம்பளை தானே, தைரியமா கட்சி டேய் இங்க பேர் கட்சி ஆரம்பிச்சது நீங்கடா. எங்களுக்கு தைரியம் இருக்கா இல்லையான்னு எங்களை நிண்டி விடுறது பதிலா கட்சி ஆரம்பிச்சு நீ எல்லாரும் எங்களுக்கு இவர் கொள்கை எதிரி, இவங்க வந்து அரசியல் எதிரி. ரஜினி போட்டோ டேய் பைத்தியம், ஒரு நிமிஷம் இருடா. என் கொஸ்டினை நல்லா புரிஞ்சுக்கடா. இங்க எங்களை கேக்குறீல்ல, அவங்கள ஏன் கேட்கல, இவங்களை ஏன் கேக்குறேன்? உன்னை கேக்குறேன், தனி மனிதனை கபிலனை கேக்குறேன். நான் ஒன்னும் ரஜினி ரசிகர் கேட்கல, அஜித் ரசிகர் கேட்கல. நான் உன்னை தனி மனிதனை கேக்குறேன். என்ன கேக்குறேன்? நீ பதில் சொல்ற. நீ ரஜினி ரசிகர், நீ ரஜினி மாஸ்க் போட்டு வர. ரஜினி மாஸ்க் போட்டு வரமா? சரி கபிலன், இவன் யாரு தனி மனிதனா? இவன் யாருன்னு கேளுங்க. இவன் யாருன்னு கேளுங்க. திமுக வேணுமா வேணாமான்ற தேர்தல் இது. இல்ல டிவிகே ப்ரோ, ஒரு நிமிஷம். திமுக வேணுமா வேணாமான்ற தேர்தல். ஓகேவா? திமுகவை தான் அதிகமா விமர்சிக்கணும். சரியா? அவ்வளவு பெரிய ஆள்லாம் வரத்துல நான் பாத்துக்கிறேன். இது நாக் புடுங்குற மாதிரி என்ன கபிலன் நீ பேசாம இரு. கபிலன் ஒரு நிமிஷம் இருங்க. இப்போ எனக்கு வந்து பாருங்க, கபிலன் ஒரு நிமிஷம் இருங்க. பேசுங்கடா. காது வலிக்குது. ஐயோ, ஒருத்தர் கூத்து வலிக்குது. இரு அமைதியாடுறா. டேய் டிவிக்கு டேய் கள்ளக்கவலா மைக் பண்ணு. கபிலன் யார் இது? எப்படி இது? மைக் ஆஃப் பண்ணுங்க ப்ரோ. அந்த உடன்பிறப்பு மைக் ஆஃப் பண்ணுங்க ப்ரோ. உடன்பிறப்பு மைக் ஆஃப் பண்ணுங்க. டேய் எவ்வளவு டைம் ஸ்பேஸ் போறோம்? டேய் உன்கிட்ட பேசுறதாண்டா இங்க எல்லாரையும் நான் மைக் ஆஃப் பண்ண சொல்றேன். இறான்டா கள்ளக்கவலா. எல்லாம் மைக் ஆஃப் பண்ணுங்க. மைக் ஆன் பண்ணாதீங்க. மைக் ஆன் பண்றா. மிரட்றா. மிரட்றா. ஏய் சபரி, நான் மிரட்ட போறேன் கேட்டு. டேய் உன்னை மிரட்டறதெல்லாம் நீ அவ்வளவு பெரிய ஆள் கிடையாதுடா. நீ என்னோட கட்சி தலைவர் ஹாரிக் சமமா, நீ மயிருக்கு சமமா? யார் உங்க கட்சி தலைவர்? விஜய்டா. விஜயோட விஜய் வண்டியில மயிர் இருக்கா என்ன? ஒரு விக்கா இல்ல முடியா ப்ரோ?
இத மட்டும் வந்து கேளு. அவன் பேசக்கூடாதுன்னா நீயும் பேசக்கூடாது, வாய முடிப்பீங்க. கல்யாணம் பண்ணது யாரோ அவங்க பேசணும். நீ உள்ள பூந்து ஃபர்ஸ்ட் எய்ட் கொண்டாடணும்னு நினைக்காத. பிங்க் மேன் மூடிட்டு கம்முன்னு உட்காரு. டேய் நீ என்ன மிரட்டுற? டேய் கள்ளக்கதல மிரட்டுறாங்க. நீதான் நினைச்சிட்டு இருக்க அதோ பெரிய வில்லனா பெரிய ஹீரோன்னு. ஆனா நீ ஒரு காமெடியா, நீ ஒரு ஜோக்கரு, தெரிஞ்சுக்கோ. எல்லாம் ஃபன்னாதான் எடுத்துருக்காங்க. யாரு சீரியஸ் எடுக்கிறது? நீ ஆம்பளையா இருந்தா என் ஸ்பேஸ்க்கு வந்து பேசணும், இல்ல எங்க கத்தி சார்ந்த ஸ்பேஸ் கூட்டம் வராது. நான் வந்தாதான் கூட்டம் வரும். அதுதான் என்ன கூட்டம் கரெக்டா? என்னது? நான் வந்தாதான் அங்க கூட்டம் வரும். அதுக்கு என்கிட்ட பிச்சை எடுப்பே நீ? நீ உன்ன மாதிரி கேளு. இங்கே பேசணும், இங்கே பேசு. இங்க இங்க என்ன உனக்கு என்ன குறைச்சல? ஜிப்சி இல்லையா, சபரி இல்லையா, அசோக் சார் இல்லையா, மொசகுட்டி இல்லையா, இல்ல கபிலன் உங்ககிட்ட ஒரே கேள்வி. இல்ல தம்பி, ஒரே கபிலன் கிட்ட ஒரு பேசுறேன். முதல்ல வந்த களத்துக்கு வாடான்ற, இப்ப வந்த ஸ்பேஸுக்கு வாடான்ற, எங்கதான் அப்புறம் வீட்டுக்கு வாடாம்பா ஜிப்சி, அப்புறம் வீட்டுக்கு வாடாம்பா. கபிலன் ப்ரோ உங்க மேல வெறியாவே இருக்கான் அவன். என்னன்னு தெரியலப்பா, உதட்ட கட்டிக்கிற டிபி எல்லாம் வச்சிருக்கான். இப்ப வந்து விஜய் கேள்வி கேட்கறீல, விஜய் தொண்டர்கள் கேள்வி சொன்னா நான் ஏத்துக்கிறேன். நீ கீமான கேட்கணும், ஜெயமுருகனை கேட்கணும். அவங்க எவ்வளவு சொல்றேன். எனக்கு முதல்ல சீஃப் அவங்கள கேக்குறதுக்கு தைரியம் இல்ல. அவர் என்ன அவங்கள கேக்குறாங்க? அத மட்டும் சொல்றா, ஏன் கேட்கணும்னு சொல்லு. யூ ஆர் ஜஸ்ட் a டாய்லெட் கேட்றேன்டா. இப்ப பேசினா கேப்போம்டா திரும்பி. ஒரே ஒரு கேள்வி, இன்னைக்கு ஆதவ அர்ஜுனா எதுக்கு ரஜினியை பேசினாரு? அத முதல்ல சொல்லு. ஏன்டா லாட்ரி? இல்ல நான் பதில் சொல்றேன் அதுக்கு. அது வந்து தப்புதான் ஆதவெல்லாம் பேசினது. இப்ப கட்சி ஸ்டார்ட் பண்ணிட்டு இப்ப திருப்பி வந்து சினிமா பத்தி பேசுறதுலாம் தப்புதான். உன் அம்மா அவன் வீடு போனாலும் அவன் அம்மா உன் வீடு வந்துச்சா? எதுக்கு நீ பேசுற? இல்ல அவனை பேச சொல்லு. மயிரே மைக்கா பண்ற பெரிய புண்டை ஒரு வந்து கேன புண்டை கலட்டு புண்டை மியூட்ல இரு புண்டை கிறுக்கு புண்டை மைக்கா பண்றா. டேய் கேன புண்டை ஒரு பதில் சொல்ல வர கேன புண்டை நான் பாத்தியா வாயில வச்சியா? நான் எடுத்து மூட்டை வாயில வாங்குறோம். வாயில வச்சியா? வாங்கு வாயில வச்சியா? நான் பேசுன்ற மைக்கா பண்ணிட்டு மூடுறா. பெரிய புண்டை பெரிய மயிர் இவர் பேசாங்க. தனிமனிதனை வந்து கெட்ட வார்த்தை பேசுறான்டா. ஜிப்சி பாத்தீங்களா? பயங்கரமா மறைச்சிட்டான். மூட்டு உட்கார்ற கொண்டாரம்
மூட்டு கம்முன்னு உட்காரு. அவன் ரெட் டிராகன் மூட்டு தான கம்முன்னு இல்ல உட்காரு. நான் ஒரே கேள்வி நீ கேட்டு ஒரு போயிடுறேன், மயிறு நீங்க கேள்வி பேசுங்க. கேட்கணும். நீ மூட்டு கம்முன்னு உட்காரு, நான் அப்புறம் செய்யறேன் இரு. அவன் முதல்ல பேசட்டும். மிரட்டுறா டீங்க கள்ளக்கதல மிரட்டுற. கபிலன் கலாபா காதலனா? தெரியுது என்ன தெரியுது? நீ கண்டிப்பா என்ன தெரிகிறது? போயிடுவா போவடா, போவமா இல்ல? கண்டிப்பா போவேன். நான் இப்ப பாத்ரூம் போறேன், எட்டி பாக்குறியா? நான் பாத்ரூம் போறேன், இப்ப எட்டி பாக்குறியா? விஜய் தோக்கணும்னு வேண்டிக்கோங்கடா. விஜய் தோக்கணும்னு வேண்டிக்கோங்க. தப்பி தவறி ஜெயிச்சிட்டானுங்கன்னா கம்முனு உட்காரு. அவனுக்கு விளக்கு பிடிக்கிற வேலையை பார்க்காத, மூட்டு கம்முன்னு உட்காரு. நீ பேசுற, நீ மிரட்ட. நீ ஒரு ஆம்பளையா இருந்தா என்னடி? நீ ஒரு ஆம்பளையா இருந்தா சீமான சட்டை பிடிச்சு கேளுடா. நாம் தமிழர் ஸ்பேஸ் போய் நீ கேளுடா, நானும் வரேன்டா. சூப்பர்ரா சூப்பர்ரா. இப்ப நான் கேக்குறேன்டா உனக்கு. இப்ப நான் கேக்குறேன்டா. நீ டேய் உண்மையிலே உன் தலைவனுக்கு 2 பொண்டாட்டின்றது உண்மைன்னா பிஜேபி இந்தியா முழுக்க சிலிண்டர் தட்டுப்பாடு, கேஸ் விலை ஏறி போகுது. நீ ஆம்பளைன்னு என்ன கேள்வி, ஆம்பளையான என்ன கேள்வி கேட்டில, பதிலுக்கு என்ன கேட்க விடு. அதான் நியாயம். இரு, நாடு முழுக்க சிலிண்டர் பிரச்சனை ஏறிட்டு இருக்கு. பெட்ரோல் பங்க்ல இல்ல ஓத்தா பத்தினா இப்ப அமைதியா நான் சொல்றது கேள்வி. இப்ப பெட்ரோல் பங்க்ல கியூ கட்டி நிக்கிறான். தண்ணி கேன்ல 30 லிட்டருக்கு தண்ணி கேன்ல உட்காந்து பெட்ரோல் வாங்கிட்டு இருக்கிறான். சிலிண்டர் முழுக்க உட்காந்து தட்டுப்பட நாய் பட எல்லாம் விறகு எடுக்க மாறிட்டு இருக்கிறாங்க. இப்ப உன் அண்ணன் தான் மாநாட்டுல சொன்னான். என்ன சொன்னான்னா, அரசியல் எதிரி திமுக, கொள்கை எதிரி பாஜக அப்படின்னா. சரியா? இப்ப நீ என்ன பண்ற? உண்மையிலே நீ மக்கள் பக்கம் நிக்கிறன்னா, இப்ப நீ பிஜேபி எடுத்து ஒரே ஒரு அறிக்கை சொல்ற பாப்போம். உன் அண்ணனை அறிக்கைலாம் விட்டாச்சியா, போய் படியா, போய் படிச்சு பாருடா. மூட்டை உட்கார்ற. உன் பேரு கபிலனாடா? உன் பேரு பொம்பளை பொறிக்கு கபிலனா? என் பேரு கபிலன் தான்டா. இல்ல ப்ரோ, இவன் பேசுறது அந்த மாஸ் காட்டியதாக உணர்கிறார் அப்படின்னு ஒரு டெம்ப்ளேட் இருக்கும்ல, கபிலன் தான்டா. அது கபிலன் தான் அந்த மாதிரி ஃபீல் பண்றான். அவன் இல்ல இப்ப நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம ஏன் திறமை ஏன் ஜிபிட்ட வரேன் பாஷா பாய். கபிலங்கிட்ட போய் நான் சண்டை போட்டேன் தெரியுமா அப்படின்னு. அவ்வளவு பெரிய ஆள்லாம் கிடையாதுடா, நீ ஒரு எச்ச. வரலாறு சொல்றேன்டா, கடந்த கால வரலாறு சொல்றேன். இங்க இருக்கிற அஸ்வின், மாஸ்டர், சச்சின், எக்ஸ்பிரி, ஹரிசன்எஸ், பாஷா பாய் ஞாபகம் இருக்கா? அவனுக்கு அங்க போய் உட்காந்துக்கிட்டு நான் கபிலங்கிட்ட போய் சண்டை போட்டேன். அப்ப நீ விஜய் ஃபேன் தான், வா 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 மைக் கொடுக்குறேன், ஒடியா ஒடியா ஒடியா. அதானே எனக்கு நண்பனா இருக்கிறதுக்கு தகுதி தேவையில்லை, எதிரியா இருக்கிறதுக்கு தகுதி தேவைடா. இருங்க யார் பஞ்சது? யார் பஞ்சது? எங்க யார் பஞ்சது? கடைசி வரைக்கும் சுயமா ஒண்ணு சொல்ல மாட்டீங்களா? யாரோட பஞ்சது? இது வந்து தளபதி கேவலமான செயல்கள் செய்யும் போது தளபதிக்காக வச்ச பஞ்சு. ரசிகர்களாவே இருந்தா ரெட் டிராகன், நீ ஒரு அஜித் ஃபேனா இருந்தா நான் உன்னை மதிக்கிறேன்டா. நீ நான் வந்து விஜய் உன்னோட அவன் பேசல மதிச்சு தானே கபிலன் நாய் கூட தான் சண்டை பண்ண வந்திருக்கேன். எனக்கு டைம் ஆகுது கபிலன். போயிட்டு வாயா, நம்ம ஜாலியா இருக்கோம். நீ போயிட்டு வாயா, போய் டைம் சாப்பிடியா, உடம்பு பாத்துக்கோயா, போயிட்டு வாயா. நான் இன்னைக்கு இவனை ஊர்கா வச்சுக்கிறேன், நீ போயிட்டு வா. உடம்பு பாத்துக்கோ, டைம் சாப்பிடு, அப்புறம் இன்னொரு நாள் வா, நம்ம பேசலாம். நீ நாளைக்கு வாடா. பயப்படாதீங்க. நீ போயிட்டு வா. முதல்ல இங்க ஒண்ணு இப்படி சொன்னா உடனே நாங்க வந்து அப்படியே இது பண்ணிடுவோமா? நீ பேசுற ப்ரோ. இப்ப அந்த பஞ்ச் சொன்னீங்க ப்ரோ, அந்த பஞ்ச் திருப்பி சொல்லு ப்ரோ. once more again சொல்லு ப்ரோ. என் நண்பனா இருக்க ப்ரோ. நண்பனா இருக்க ப்ரோ. உனக்கு என்னென்ன தகுதி ப்ரோ? சொல்லு ப்ரோ.
என்னென்ன தகுதி bro? கோல்டன் சொல்லு bro. மதர் செட் ஒன்லி ஒன்ஸ் கோல்டன் மதர் செட் ஒன்லி ஒன்ஸ் அந்த இங்க பாருவானு மாமல நீ வில்லத்தானம் பண்றதுக்கு ரவுடித்தானம் பண்றதுக்கு உனக்கு அல்லு சொல்லுங்க தேவை. ஆனா எனக்கு ஒரு மயிறு தேவையில்ல. மாஸ் நீங்களா வந்து சீரியஸா செஞ்சுட்டு போயிடுங்க. பக்கா மாஸ் ப்ரோ, தெரிஞ்சுக்கோ. பக்கா மாஸ் ப்ரோ. பிஜிஎம் மட்டும் தான் மிஸ்ஸிங். நான் போடுறேன். இல்ல இல்ல ப்ரோ என்ன கபிலா எங்களெல்லாம் வச்சு இப்படி பண்றியா நீ? கபிலா கபிலன் ப்ரோ என்ன எங்க அடியால வச்சிருக்கீங்களா? சம்பளமே கொடுக்கல. உங்களை அடியால வச்சு உங்களை ஒரு அல்லுசுலா கபிலா இந்த தம்பி வந்து எங்க கண்ணை திறந்துட்டான். கபிலா இந்த தம்பி வந்து எங்க கண்ணை திறந்துட்டான். எனக்கு சம்பளம் கொடுங்க. அடியால யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? உனக்கு எனக்கு மாசம் 1 லட்சம் கொடுங்க. ரெட் டிராகன் சும்மா இருடா. இந்த தம்பி சொல்றது சண்டை போட்டு நான் ஒன்னும் அவனுங்கள மாதிரி நான் போய் கபிலன் அந்த மாதிரி சொல்ல மாட்டேன். ஏன்னா நீ எனக்கு ஒரு ஹாரா கூட உன்னை மதிக்க மாட்டேன். சரி 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 ஒரு நிமிஷம் இருடா. டேய் நான் போய் முச்சா போயிட்டு வந்துடுறேன். டேய் கள்ளக்கதல முச்சா போயிட்டு வந்துடுறேன். ஒரு நிமிஷம் இருடா வந்துடுறேன். இல்லன்னா பண்ணி இல்ல கபிலா அந்த பைய சொல்ற கரெக்ட் தான். எங்கெல்லாம் நீங்க அடியாளத்தை யூஸ் பண்றீங்க. போய் அழுடாடி அழு போங்க. கதறிட்டே